நின்று பாடுமா? அதில் நீயோ கடன் வாங்க மாட்டான்னு ஒரு வார்த்தை இருக்குது. எந்த தேவனா? கை தட்டுமா? எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயமா ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவை ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமா ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உனக்கெதிரா வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமா போயிடும். எந்தன் தேவனா, சொல்லுங்க. உனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால், உனக்கெதிரா வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமா போயிடும். எந்தன் தேவனா, எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால், ஆரோக்கியம் தேவன்தானே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன் ஆரோக்கியம் தேவன்தானே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ, எந்தன் சம்பத்தோ ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளோ,
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம உண்மையாகவே கண்களை மூடி கரங்களை தட்டி ஆடி பாடி துதிக்கும் போது தான் தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயை திறக்கணும், வாயை விரிவா இந்த இடத்துல நம்ம திறந்து கர்த்தரை துதிக்கணும். துதிக்கும் போது தான் கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஓ நன்றி சொல்லுவோம்மா, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. துதிங்க, ஓ ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால தான் கிருபை பெருகுமா. நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையில் அசைவாடும். நன்றி நன்றி ஆவியே தூய்மையின் இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே say
இயேசுவே இரத்தத்தால் வல்லமை சோத்திரம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆமென். இப்போ நான் கடன் வாங்காத இருக்கிறதுக்காக தான் பேசவே போறேன். நீயோ நான் வாங்காத இருப்பா, கடன் வாங்காத இருப்பாய், கம்பளி போட கடன் வாங்காத இருப்பாய், சைனு போட கடன் வாங்காத இருப்பாய், கெட்டி கொலுசு போட கடன் வாங்காத இருப்பாய். லோனு 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 லோனு. ஆமென் சொல்லுங்க. அப்போ கடன் என்கிட்ட நேற்று ஆண்டவர் பேசினார். ரொம்ப பேர் கடன் தான். ஆமென் சொல்லுங்க. நான் அவர் என்ன சொல்றாரு? சோத்திரம். உபாகம் 15ஆம் அதிகாரம் அதில் கூட சொல்றாரு. 15 சோத்திரம் 15:5 வாசிங்க. ஆசீர்வதிப்பார், மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு வட்டிக்கு கொடுக்காத இருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் வட்டிக்கு கொடுக்காத இருப்பாய். வட்டி போட்டுக்குதாங்க இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன் என்ன சொல்லுது? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான், நீயோ கடன் வாங்குவது இல்லை என்றாரு. அப்புறம் என்னன்றாரு? நீ அநேக ஜாதிய ஆளுவாய், உன்னையோ அவர்கள் சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பார்த்து, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காத இருமா போதும். சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் வாங்கிறது போதுமா? போதும். அப்ப கடன் இன்னைக்கு எதை பார்த்தாலும் கடன். ஆமென் சொல்லுங்களா. கடன் இருக்காது, ஆனால் கடன் வாங்கிறதுக்கு அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ எனக்கு கூட செல்ஃபோன் வருது. இப்போ இந்த பேங்க்கில் இருக்கிற சில அக்கௌண்ட்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு அமௌண்ட்டு. இப்போ சில அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க. பார்த்து என்ன பண்ணுறாங்க? கடன் கொடுக்குற சில இடம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தரலாம், வாங்கிக்கிறீங்களான்றாங்க. வாங்கலாமா? ஆமாம் சொல்லுங்களா. ஆமாம். அப்போ நம்ம உண்மையாகவே கடன் வாங்கி வாங்கி ஒரு பொருளை வாங்கிறது, கடன் வாங்கி வாங்கி இது வீடை வாங்கிறது, கடன் வாங்கி வாங்கி இதை வாங்கணும் அதை வாங்கணுன்றது, இதெல்லாம் ஒரு பிசாசுடைய ஆவி. கர்த்தர் அந்த அசுத்தாவியை துரத்தணும். ஆமென் சொல்லுங்களா. நல்லா இல்லையா சொல்லுங்களா. நான் சொல்கிறது உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்குது பிடிக்கலையே எனக்கு தெரியாது. நேற்று நான் அங்கே நடத்துகிற சர்ச்சு எலிபன் கேட்டுக்கு போயிருந்தேன். நாங்கள் சில பேராக கூடி அங்கே ப்ரேயர் பண்ணோம். அந்த இடத்துல நான் போயிருந்தேன். வெடிகாலம் காலையில் அந்த இடத்துல பாஸ்டிங் ஜெபம் நாங்கள் சில பேர் அந்த இடத்துல பண்ணுறோம். அங்கே போன உடனேயும் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை எனக்கு காட்டினார். அந்த ஆலயத்திலேருந்து நீங்கள் சில ஆலயத்தெல்லாம் பாருங்கள், ரேடியோ மேலே கட்டிகிட்டு இருக்கோம், புனல். ஆமாம் சொல்லுங்க. பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் எல்லா கோயில்லையும் இருக்கோம், மேலே கோயிலில் கட்டிகிட்டே இருக்கோம். அந்த கோயிலேருந்து கோயில் உள்ளேருந்து சத்தம் வருது, கடன் வாங்காத, கடன்காரன் வீட்டாண்ட வர போகிறான், கடன் வாங்காத, கடன்காரன் உன் வீட்டாண்ட வர போகிறான்றாரு. இது என்னது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ நம்ம யாரும் இருக்கிற மாதிரி இருந்துட மாட்டோம். திடீர்னு நம்ம நிலத்தை வருவோம்.
இல்லையா? இப்போ நான் பலசாலியாகவே இருந்துருவேனா? ஆமென். ஏன்னா நம்ம மனுஷனாக இருக்கிறோம். நம்மளுக்கு எது எந்த நேரத்தில் எது நேரிடன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை? ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? ஆமாம். நம்ம வருமானத்துக்கு மீறி கடன் வாங்குறது தவறு. கடன் வாங்குறது சாபம் தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பிசாசுடைய ஆவி, அது வாங்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அப்போ இங்கே சொல்லப்படுற என்ன சொல்கிறார் இந்த வசனம்? அந்த வசனம் என்ன சொல்லுது? உபாகம் 15:5-6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க கூடாதா? சொல்லுங்க. அப்போ நம்ம உண்மையாக இங்கே பார்க்குறோம். கடன் வாங்காதன்றாரு. யாருக்கிட்ட கர்த்தர் பேசுகிறான்னு தெரியல. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? ஆமாம். இல்லை பாஸ்டர், உனக்கெல்லாம் நிறைய அங்கங்கே பணம் வரும், நீ வாழ்வ. நாங்கள் கடன் வாங்கினா தான் பாஸ்டர் வீடை நடத்த முடியும், இல்லைன்னா முடியாது. தவறு. அது ஒரு சாபம். நான் சொல்லுவேன், அது ஒரு பிசாசி. கடன் வாங்க வைக்கிறது ஒரு பிசாசுடைய வேலை. ஆமென் சொல்லுங்களா? நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, அதில் என்ன சொல்லுது? 3 வாசிங்களா? மேலே 2 வாசிங்க. விடுதலை விபரமாவது கடன் கொடுத்தவன் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியா அந்த கடனை கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். ஆமென். தண்டாம அதுதான் தண்டலாயிடுச்சு. 3 அந்நிய ஜாதியான் நீ கடனை தண்டலாம், சகோதரத்திலோ உனக்கு வர வேண்டியதை கை விட்டுவிட கடவது. ஆமென். விட்டுன்றாரு, கடன் வாங்காத அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னைக்கு எதை பார்த்தாலும் கடன் கொடுக்கறதுக்கு எல்லாம் நம்ம கடன்காரனா ஆக்கிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேச சொன்னது, உங்கள் கடன்காரன் உங்கள் வீட்டாண்ட நிற்க நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? உங்களை நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு எதுவும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கஷ்டப்பட்டு போராடி பெற்றுக்கொள்கிற ஜனங்க இல்லை. எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடணும். ஆமென். அப்போ இங்கே சொல்கிறாரு, இங்கே பார்த்தீங்கன்னா முதல் காரியம் சோத்திரம். ஒன்று சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்களுக்கு. ஆமென். இப்போ தாவீது ஒரு லீடராகிறார், ஒரு 400 பேருக்கு. ஆமென். அவங்க எப்படிப்பட்டவங்களா? ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவங்களும் முறுமுறுக்கிற யாவருக்கும் அவர்களோட கூட கூடி கொண்ட. கீழே வாசிங்க. தலைவனானா? யாருக்கு தலைவன்? அது ஒடுக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, முறுமுறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. முறுமுறுக்கிறவங்க திட்டிக்கினே இருக்குது, என்னதான் பேசுறாரு, என்னதான் பேசுறாரு. அது முறுமுறுக்கிறது. ஒடுக்கப்பட்டு உட்காருது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? ஆமாம். கடன் பட்டவங்க. இதுக்கு யாரு? தாவீது தலைவராக இருந்தாரா? ஆமென் சொல்லுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? உங்க ஒடுக்கப்படுற காரியத்தில் கர்த்தர் மாற்றக்கூடாதா? மாற்றுவாரா? அப்போ ஒடுக்கப்படுற காரியம் என்ன தெரியுமா? நீங்க பார்த்தா யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் யாத்திராகம் 1:11 வாசிங்களேன்.
அப்பொழுது அவர் பார்வோனுக்காக பித்தம், நாமே செய்த பண்டசாலை. போதும் இங்க சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையில ஒடுக்கப்பட்டார்கள். நீங்க எவ்வளவு வேலை வேலை வேலை, ஆராதனை நேரத்தில் கூட வேலை. ஆமென். ஆமா, ஆராதனை எனக்கு முக்கியமே இல்லை, வேலை தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஆராதனை. அப்படி இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்களாம். ஒடுக்கப்பட்டவங்களை தேவன் பாலும் தேனும் வர்ற தேசத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கூட ஒடுக்கப்படலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார் தெரியுமா? ஆனால் மாற்றின ஏம்பா தூங்கக்கூடாது. அது எப்பா அவருக்கு தண்ணி கொடு. ஏம்பா தம்பி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துனுவா வெளியே போய். ஆமென் சொல்லுங்களா. நீ தூங்கும் போது எனக்கு கண்ணு எரியுதுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அதனால வானா அவள் தான் முடிச்சிடுறேன். உனக்கு தான் சொல்கிறோம்ப்பா. ஒடுக்கப்படுறது, எப்போ பார்த்தாலும் வேலை, எப்போ பார்த்தாலும் வேலை, எங்கே பார்த்தாலும் வேலை. ஆனால் சர்ச்சில் தூங்குறது, தூங்குற இடம் இல்லை அது. நைட்டெல்லாம் வேலை, காலையில் வேற செய்தேன், இடுப்பு வலிக்குத, தூங்கல. அப்போ நான் அதான் கொஞ்சம் சத்தம் உறங்கிட்டேன். ஆமான்னு சொல்லுங்களா. ஒடுக்கப்படக்கூடாது. நம்ம பார்க்குற யாத்திராகத்தில் இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் ஒடுக்கப்பட்டாங்க. ஒடுக்கப்பட்டவங்கள மோசே வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு காலையில் கூட கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்துக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் ஒடுக்கப்படுறீங்களா? உங்கள் வேலையில் ஒடுக்கப்படுறீங்களா? ஆமென். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் மூலிமா நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களா? கர்த்தர் அவங்க முன்னால் உங்களை பாலும் தேனும் வர தேசத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறாரு. ஆனால் அதுக்கு முக்கியம் என்ன தெரியுமா? ஆராதனையை முக்கியப்படுத்தணும். ஆமென். தாவீது ஒடுக்கப்பட்டவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப விடுதலை ஆக்கினார். காரணம் என்ன தெரியுமா? தாவீது கேட்ட ஒன்று, ஆலயத்துக்கு போகிறதுல தாவீதை போல வேற ஒருத்தரும் இல்லை. சங்கீதம் 27:5 வாசிங்களா? டக்குன்னு வாசிங்க. தீங்கு நாளே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். 4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி, அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவன்றாரு. ஆமென். ஆராய்ச்சி பண்றவங்க இங்க வந்திருக்கிறீங்களா? யார் யார் ஆராய்ச்சி பார்த்தீங்கப்பா சொல்லுங்களேன். ஆராய்ச்சின்றாரு எதுல? கர்த்தருடைய மகிமையை நான் வாசிங்க. அதை கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தருடைய மகிமை யார் யார் பார்த்தீங்க? என்ன பார்த்தீங்களா? கர்த்தருடைய மகிமையை பார்த்தீங்களா? சில பேர் ஒட்டரமாக கண்ணை திறந்து என்னதான் பண்ணுறான்னு பார்க்குறாங்க. இல்லை, அங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய மகிமையை நான் பார்த்தேன், கர்த்தருடைய மகிமை எனக்கு தேவை, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதை நாடுவன்றாரு. சங்கீதம் 23 கீழே சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளை நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன்றாரு. ஆமென் சொல்லுங்களா. நம்ம ஒடுக்கிற காரியத்தை கர்த்தர் நம்மளை விட்டு எடுத்து போடணுமா? கடன் படுற காரியத்தை நம்மளை விட்டு எடுத்து போடணுமா? முறுமுறுக்கிறது அப்படின்னா என்ன? சர்ச்சைக்கு இன்னத்தை ஆண்டவர் பண்ணிட்டாரா? அநியாயம் பண்ணுறாங்க, அவங்கள நல்லாக்குறாங்க. பார் கல்லு உழைக்காட்டம் போகிறாப்பார், அவளுக்கு சாவு வரல, நல்லவங்களா செத்துடுறாங்க. பா சர்ச்சை ஒதுக்கிடுச்சு.
நம்ம சபையும் அது மாதிரி சொல்றது இல்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அப்போ ஆலயம் முக்கியம். நான் நேற்று பார்த்தது, ஆலயத்திலேருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? கடன் வாங்குறவர் வராங்க. ஆமென். கடன் வாங்காத அம்மா, உங்க வீட்டாண்ட கடன்காரர் வராரு உன்னை கடத்தை வாங்குறதுக்காக, உன் கையில வாங்குறதுக்காக அப்படின்னு பேசுறாரு. அங்க போனா ஒரு கூட்டம் கடத்தை பத்தியே பேசி நின்றுருக்குது. ஆமென் சொல்லுங்களா. எங்க போனாலும் கர்த்தர் கூடிய தான் வராரு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ கடன் வாங்காதன்றாரு. இப்போதான் ஒட்டாரமா இருப்பாங்க இங்க சில பேர் அதுலயே இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அசுத்தாவியை கர்த்தர் துரத்தணும். ஆமென் சொல்லுங்களா. நீ கடன் கொடுக்கணும்னா கர்த்தரை தேடுறவங்களா மாறு, கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்களா மாறு. இந்த ஆராதனைக்கு இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டில் இருந்து வெடிகாலம் 5 மணி வரைக்கும் நாங்கள் தூங்கலை. பாருங்க, எங்களுக்கு தூக்கம் வருதா பாருங்க. மூஞ்சி கிஞ்சி தூக்கு மூஞ்சா தெரியுதா பாரு. கண்ணுக்கு எதுனா அப்படிக்குதா சொல்லுங்களேன். இப்போ நம்ம என்ன தூங்கினா, நேற்று நைட்டெல்லாம் கொசு காட்டுவோம். இல்லைன்னா அங்கே போனோம், தொழுவா போனேன், தூக்கமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது, அப்போ எங்களுக்கெல்லாம் கண்ணு வந்து தூக்கம் வராது. பரலோகத்தில் இருக்கிற கண்ணு எங்களுக்கு வைக்கப்பட்டுக்குது. அப்போ ஒடுக்கப்படுறவங்க, அப்புறம் யாரு? கடன் பட்டவங்க, அப்புறம் யாரு? முறுமுறுக்கிறவங்க. 3 கூட்டத்துக்கு யார் தலைவர்? நானும் அதே தான். பணக்கார ஆகிட்ட ஆளை சர்ச்சு விட்டே போயிட்டு அதில் வர சொல்கிறாங்க, அவ்வளோ தொழு பாஸ்டர் கஷ்டமாகுது, பக்கத்துலேயே வீடு, சர்ச்சு பக்கத்தில் இருக்குது, அங்கே போனானா இங்கே போனானா. ஆனால் அப்பா அச்சரி பக்கத்தில் இருப்பார், பையன் மெட்ராஸில் சொல்லுவாரா, அங்கே போனானா திடீர் நகரில் இருக்கிற அப்பாவை பார்த்தானா சொல்லுவோமா? ஆனால் சர்ச்சின்னா பாரு. நான் ஒரு வீட்டை போய் பார்த்தேன், ஆலயத்துக்கு வரையான்னு கேட்டேன். ஞானஸ்தானம்லாம் கஷ்டப்பட்டு, ஐயோ எப்பா எவ்வளோ தொழுப்பார். இங்கே கூட பசங்களை ஞானஸ்தானத்துக்கெல்லாம் கொடுத்தேன். இப்போ சில பேர் வரல. ஞானஸ்தானம் எடுக்கும் போது இட்டுன்னு வராங்க ஆளை. ஆனால் இப்போ சர்ச்சுக்கு இட்டுன்னு வர முடியல. காலேஜுக்கு போயிட்டாரா. இப்போ காலேஜை கட் பண்ண ஜெபம் பண்ணோம். ஆமென் சொல்லுங்களேன். இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன், யாருன்னா சர்ச்சுக்கு வராது போயிட்டா அவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணுவேன். கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வதிக்காதீங்கப்பா. தவறு. ஆலயம் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். உங்ககிட்ட கர்த்தர் பேசினுக்கிறார் தெரியுமா? கடன் வாங்காத. நான் வாங்காத. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. உன்னை கடன்காரர்கள் ஆளக்கூடாது, நீதான். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க தாவீது சொல்றாரு. தாவீதை பாருங்க, தேவன் உயர்த்தினாரு. காரணம் என்ன தெரியுமா? இப்போ கூட நம்ம சபையில் நான் பார்க்குறேன், எப்போமா பார்க்குறேன், கொஞ்சம் கடன் வீடு இல்லாத கஷ்டத்தோட அப்படி இப்படி இருந்தால் அவங்க அழகாக சர்ச்சு உள்ள இருந்துடுறாங்க. கொஞ்சம் மேலே உயர்ந்து அப்படி கொஞ்சம் நின்றுட்டா அவ்வளோதான், அப்புறம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை பாருங்கள், கடன் பட்டவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுக்குதாங்க? ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் கடன் பட்டவங்களுக்கும் முறுமுறுக்கிற யாவருக்கும் அவர்களை கூடிக்கொண்டார்கள், தலைவனானார். ஆமென். இப்போ நான் கூட தலைவனாகிறேன். யாருக்கு? கடன் பட்டவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க கடன் அடையிற வரைக்கும் நான் ஜெபிக்கணும். பேங்க் கடன் அடையணும், பேங்க் கடன் அடையணும், பேங்க் கடன் அடையணும். ஆனால் அடைஞ்சு இப்போ நல்ல பெரிய ஆளானோன்னு நீங்கள் என்ன பாஸ்டர் பண்ணீங்க எங்களுக்கு? ஆமென் அப்படின்றது நான் பார்த்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நான் ஜெபிச்சுக்கிறேன். கர்த்தர் அவங்க கடத்தையே மாற்றிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா.
இனி கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தைன்னா, கடன் வாங்காத. எல்லாத்துக்குமே கடன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், யாரோட பேசுகிறாரோ எதுனா சொல்லுப்போ, நான் பண்ணுறத பண்ணுவேன். தவறு. அதான் நான் சொல்கிறேன், நம்ம யாரும் நிரந்தரமாக நிலையாக பலசாலியாக இருந்துட மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தவறி கீழே விழுந்துட்டோம்னா நம்மளுக்கு வாங்கின கடன் அந்த நேரத்தில் நம்ம கைத்தை பிடிக்கும், நம்ம வீட்டுக்கு முன்னே வந்து அசிங்கப்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு நம்ம விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே பாருங்க, கடன் வாங்கினதுனால அவங்க பிள்ளைகளையே பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2:1 தாவீது பாருங்க, கர்த்தர் அவரை உயர்த்துறாரு. ஏன் தெரியுமா? கடன் பட்டவங்க, முறமுறுத்தவங்க, ஒடுக்கப்பட்டவங்க அத்தனை பேரையும் கர்த்தருக்கு முன்பாக அவர் நிறுத்துறாரு. 1:29 ஒரு வசனம் பார்ப்போம். 29:11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. ராஜ்யம் உம்முடையது. தேவன் எல்லாருக்கும் தலைவராய் வந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். நான் சொல்றேன், இந்த இடத்துல எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாரு. ஆமென். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாரு. கடன் வாங்காத. அப்போ தாவீது நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் கூட அவ்வளோ ஜனங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க அத்தனை ஜனத்தையும் அவர் என்ன பண்ணா தெரியுமா? கர்த்தருக்குள்ள நடத்தினார். ஆமென். நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீத ஆலயத்துக்காக அவ்வளோ வைரேகம் கொண்டார். 1:29-2. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெங்கல வேலைக்கு வெங்கலமும், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல நான் வைத்திருக்கிற வாஞ்சை ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆலயத்தை அவ்வளவு முக்கியப்படுத்தினார் தாவீது. தன்னுடைய மனைவிக்கு முன்பாக டான்ஸ் ஆடினார். நீங்க ஆடுவீங்களா உங்க வீட்டில் டான்ஸு? ஆமென் சொல்லுங்க. ஆமாம், தான் மனைவிக்கு முன்பாக டான்ஸ் ஆடுறாரு. ஆமென் சொல்லுங்களா. மனைவி கேட்குற, வெக்கம் இல்லை உனக்கு? எல்லாம் நீ ஒரு ராஜாவாகிற, இவ்வளோ மக்கள் முன்னால் நீ ஆடுறிய, அசிங்கமாக தெரியல உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. தாவீது அசிங்கமாக பார்க்கல அதை. ஆமென் சொல்லுங்களா. அப்போ தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். தாவீதை தேவன் பலப்படுத்தினார். உங்களை கூட கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஆமென். கடன்பட்டவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஒடுக்கப்பட்டவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? சொல்லுங்களா. அட, என் தலையிலேயே பல கடை இருக்குது, நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதா? சொல்றது கடன் பட்டவங்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக, கடன் பட்டவங்களுக்காக, முறுமுறுத்தவங்களுக்காக தாவீது கர்த்தர் முன்னால நின்னாரு. நீங்க நிக்கிறீங்களா? யார் யார் நிக்கிறீங்க? சொல்லுங்களா. நிக்கணும். இன்னைக்கு பல இது பார்த்தா மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும்.
நீ கடை வாங்கி நகை வாங்கணும், கடை வாங்கி இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பார்த்தா வாங்கினே இருக்கணும். கேள அவங்கள, என்ன கஷ்டம் பாஸ்டர், வட்டி கட்ட முடியல பாஸ்டர், கடன் பாஸ்டர். யாருக்கு வாங்கின? நெக்லஸ் வாங்கினேன் பாஸ்டர், பீரோல இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து கடனை வாங்கி ஒரு நெக்லஸை வந்து சொந்தக்காரருக்கு முன்னால் போட்டோம், அது வேற ஒரு ஸ்டைலு. இப்படின்றது அப்படின்றது அதை கைட்டி, நான் உலகத்தாராக இருக்கும்போது செயினை கைட்டியே விட்டுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த காலரை கைட்டு உள்ளக்கிற சைனு தெரிஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கையில் வர மோந்திரம் இப்படின்றது, அந்த ஒருத்த மோந்திரம் பார்க்குற வரைக்கும் என் கை இப்படியே தான் இருக்கும். காலர் வர இது வரைக்கும் சட்டு இது வரைக்கும் கைட்டிட்டு, என்னப்பா அவர் கைத்தை பார்க்க மாட்டேன், என்னப்பா அப்படின்னு கைத்தை பார்ப்பாரு. பார்த்தோன்னே தான் நிம்மதி. இன்னும் நச்சுனுக்குது விஜய் சைனான்னு வரு. அப்போ விஜய் சைன்லாம் ஃபேமஸ்ஸு பட்டு. இப்போ பார்த்தா நகை வந்து அது தாலியானு தெரியல, சைனானு தெரியல, ஒன்றும் சொல்ல முடியல. மாடுக்கு இந்த இது கட்டுறாங்க பாரு, கைத்து கைட்டு அது மாதிரி தாங்குது. பார்த்தோம் நச்சு பிடிக்குது, தெரியல இல்ல, அதுக்கு தானே நாங்கள் வேலை செய்கிறோம். ஆமின்னு சொல்லுங்களேன். போடுங்க வேணான்னு சொல்ல, கடனை வாங்கி நகை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆமின்னு சொல்லுங்களேன். ஆமாம், உங்கள் வீட்டில் தொல்லை கொடுக்காதீங்க. சில ஆம்பளைங்க கஷ்டப்படுது பாவம், யாருதுன்னா ஒரு சைனை பார்த்துருவாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க பாரு. அன்றைக்கே எடுக்கலான்னு பார்த்தேன், நீ விடலை, எனக்கு மரியாதையாக வேணும், பரவாயில்ல வட்டினா வாங்கி எடு. அவர் தலையை பிடிச்சி முடிய கூட பிச்சு எடுத்துடுற மாதிரி இருக்கும். கத்தருக்கு சோத்திரம். அதெல்லாம் இல்லாதபடி அங்கே பாஸ்டர் காத்தார். ஆமென் சொல்லுங்க. நகைன்ற போராட்டமே எங்களுக்கு இல்லை. ஆமென். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாவீது வந்து உண்மையாகவே நகை யாருக்கு கொடுத்தான்? பொண்ணுக்கு பொண்ணு வேலை பாருங்க, பொண்ணு வேலைக்கு பொண்ணு, வெள்ளி வேலைக்கு வெள்ளி, வெங்கல வேலைக்கு வெங்கலம், இரும்பு வேலைக்கு இரும்பு. ஆமாம், நம்ம காணிக்க போட்டதை ஒரு ஐயோ கஷ்டப்பட்டு போடுறோம். ஆமே இல்லை அல்லையா சொல்லுங்களா? 10,000 50,000 வந்தால் கூட நம்மளுக்கு பணம் என்ன பண்ணுறோம்? 1500 ரூபாய் கரெக்டாக தசனபாவம் போட்டுடுறோம். அது இல்லை. அமன் சொல்லுங்களா? நீங்கள் பாருங்கள், தாவீதை பார்க்குறோம். நான் பட்டு இந்த வசனத்தை கத்துற என்கிட்ட நேற்று தான் பேசினார். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சோத்திரம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்களா? டக்குன்னு வாசிங்க. இறந்து போனார், கர்த்தருக்கு பயந்து நடந்தார் கடன் கொடுத்தவர் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? கடனை வாங்கி இவர் செத்து போயிட்டாரு. அதில் வர அந்த அம்மா நன்றாங்க எவ்வளோ அழகா, உமது அடியன் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பது அறிவை. ஆனால் கடன் வாங்கினே இருந்துக்கிறார் இல்லை? ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னது? கடத்தை வாங்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்பது நீ அறிவு. கடன் கொடுத்தவர்கள் இப்போது அடிமையா கேட்குறாங்களே. அப்படின்னா கடை வாங்கணும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டோம். ஆமென். நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் சேர்க்கலனா கூட கடத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடக்கூடாது. நான் பார்த்தேன், இப்போ கூட இடையில ஒரு சாவு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே அந்த சாவை எடுத்தேன் நான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே நிறைய கடன், குடிக்காகவே கடன் வாங்கிட்டு இருக்கிறார். குடி 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 எல்லாம் கூட இட்டுன்னு போய் எல்லாருக்கும் குடியே வாங்கி கொடுத்து குடிக்காகவே கடன்காரன் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் இறந்துட்டார். அவர் இறந்த உடனே அவர் நல்ல வேலையில் இருந்தார். ஆமே. அந்த வேலையில் வந்த பணம் கூட
அந்த கடத்தை அடைக்க போதுமானதா இல்லை அந்த குடும்பத்துக்கு. அப்புறம் நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே அந்த வீட்டில் இருந்து கடத்தை முற்றிலும் நீ நீக்கி போட்டுருங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணோன்னையும் கர்த்தர் அந்த வீட்டில் கடத்தை நீக்கி போட்டார். ஆமென். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இவர் இறந்துட்டு போயிட்டாரு, அவங்க பிள்ளைங்க எப்படி பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனால் இது பார்த்தா சாதாவாக எழுதியிருக்கிறதுனால நம்மளுக்கு இதை பற்றி பெரிய கஷ்டம் தெரியாது. ஆமென் சொல்லுங்களா. அந்த கடன்காரர்கள் வந்து அடிக்கடிக்கு அந்த பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த அம்மாவை கேட்டு இருக்க மாட்டாங்க. உங்கள் ஊழியக்காரர் உங்கள் சர்ச்சை நடத்துகிறீங்களே, ஆமென், ஊழியம் செய்கிறீங்களே, இதுமாரி கடன் வாங்கலாமா? ஆமென் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கடன். அப்போ கடன் என்ன பண்ணுது, அவங்க கையில் இருக்கிற பிள்ளைகளையே வெளியே அவங்களுக்கு அடிமையாக கொண்டு போக பார்க்குது. ஆமென் சொல்லுங்களா. ஆனால் ஊழியக்காரர் இருந்து அதை தடுத்து நிறுத்துறார். ஆமென் சொல்லுங்களா. ஊழியக்காரர் முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களா. விளையாட்டா நம்ம நினைப்போம், சில பேர் ஜபம் நிறைய கற்றுக்கினாங்கன்னா என் ஜபம்லாம் கேட்காதா, அவர் ஜபம் தான் கேட்கம்மா. உன் ஜபம் கேட்கும். ஆமென். ஆனால் ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டு ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவங்களுடைய ஜபம் இப்போ கூட நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் பரலோகம் அங்கீகரிக்கும். உங்கள் மேலே இருக்கிற கஷ்டத்தை கர்த்தர் அகற்றுவார், கடத்தை அகற்றுவார். நீ அதை எப்படி ஏற்றுக்கிறீ எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்களா. என்னோட பேசுறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு சில பேர் பெருமையில், ஆங்காரத்தில், ஆணவத்தில் ஊழியக்காரனையும் மதிக்காத போயிடுவாங்க. தவறு. இங்கே பாருங்க, எலிசா வராரு. 2 எலிசா நான் என்ன செய்யணும்? ஒரு குடம் எண்ணெய் இல்லாம வேற இல்ல. உங்க தலையில அபிஷேகம் இருக்குதா? ஆமென் சொல்லுங்க. யார் யார் தலையில அபிஷேகம் இருக்குது சொல்லப்பட்டிருக்குதுன்னா சொல்லுது, ஒரு குடம் எண்ணெய் இல்லாம வேற இல்ல. இப்ப எலிசா சொல்றாரு, உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற வெறுமையான பாத்திரத்தெல்லாம் வாங்கி உங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போன்றாரு. உங்க கிட்ட எண்ணெய் இருக்குதா? எண்ணெய் இருந்தா கடத்தை அடிச்சிடலாம். யார் யார்கிட்ட எண்ணெய் இருக்குது சொல்லுங்களா. எண்ணெய் இருக்கிறவங்கள கையை தூக்குங்க. ஆமா, இந்த வாட்டி எண்ணெயை பற்றி சொன்ன வீட்டுக்கு எண்ணெயை வந்துச்சு. இப்போ கூட எண்ணெயை பற்றி சொல்கிறேன், யாருன்னா வச்சுருந்தா எடுத்துன்னு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களா. தலையில் தான் தேய்க்கல, ஆனால் எண்ணெய் வந்துக்குது வீட்டுக்கு. ஆமென் சொல்லுங்களா. எண்ணெய்ன்றது அபிஷேகம், எண்ணெய்ன்றது ஆவியானவர். அப்போ நம்ம எண்ணெய் ஆவியானவருக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நீ ஆவியானவருக்குள்ளே உங்கள் குடத்தை நிரப்பி இருப்பியானா உனக்குள்ள எந்த கஷ்டங்கள் கடங்கள் வந்து உன்னை உங்கள் பிள்ளைகளை ஈர்த்துன்னு போகலான்னு பார்த்தாலும் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவார். அதுக்கு தான் எண்ணெய் தேவை. கேளுங்க, எல்லாம் எண்ணெய் தேய்ச்சின்னு வந்தீங்களான்னு கேளுங்க. என்னக்குதான்னு கேளுங்க. என்னக்குதா? இவங்களே வெளியே பாத்திரம், இவங்க போய் வெளியே வாங்கினா அந்த பாத்திரம் எங்க நிரம்பும். அப்படி கீழே என்ன சொல்றாரு, இங்க கீழே வேற இல்லை. அப்போ இது அவ நீ போய் உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் அநேக வெறிய பாத்திரம் இருக்குது. உங்க வீட்டை சுத்தி, உங்க வீடை சுத்தி வெறும் பாத்திரம். நம்ம சொல்லுவோம் வேஸ்டாம தண்ட சோறு போறாம்பார் இல்ல. அப்போ வேஸ்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்க மேல எண்ணெய் இறங்கி உங்க எண்ணெயால அவங்க பாத்திரத்தில் நீங்க நிரப்ப கூடாதா? அவங்க கஷ்டத்தில் நீங்க மாற்றக்கூடாதா? சொல்ல மாமைன்னா வர மாட்டேது. எங்க என்னக்குது? நானும் எவ்வளோ
ஆராதனையில் ஊற்றிக்கினே இருக்கிறேன், ஊற்றுங்க ஆண்டவரை ஊற்றுங்கன்னு. எல்லாம் சில கண்ணை திறந்து பார்க்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்க போகிறேன். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னோட அயல் வீட்டுக்காரர் எல்லாரையும் அநேக பாத்திரங்களை கேட்டு வாங்கி. அப்போ இங்க கேளுங்க, உங்களை கர்த்தர் நிரப்பணும். நீங்க மற்றவங்களுக்கு என்ன புத்தி சொல்லணும்? கடன் வாங்காத சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவீங்களா? இப்போ கடன், இப்போ உங்க வீட்டில் உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்க கூட மாட்டிக்குது, நீ என்னன்னுவ? கடமா? எனக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கடை வந்தேன்னு வச்சுக்க, எல்லாம் 10 ரூபாய் தருவாங்க, இவர் ஒரு 5 ரூபாய் தருவார், வாங்கிக்கோ. ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லுவோமா? இல்லை கடன் வாங்காத, கர்த்தர் அதை மாற்றுவார், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லுவோமா? சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க நீங்க? நான் சொல்லி கொடுத்தது சொல்றீங்களா, இல்லை மெய்யால தான் நீங்க பண்ணுவீங்களா? அப்ப ஆமன் சொல்லுங்களா. அப்ப இங்க கீழே பாருங்க, உள்ள போய் உன் பிள்ளையோட கதவை பூட்டி வாத்து நிறைந்தத. அப்ப உன் பிள்ளைகளுக்கு கத்துக்கொடு, கடன் வாங்க கூடாது. ஆமென். கத்து குடிக்கிறியா இல்லை 2 வீலர் வாங்கி கொடுக்குறியா? கடத்துல பையன் கேட்டுன்னு இருப்பான், நல்ல வண்டி மாது. ஆமென் சொல்லுங்க. வாங்கிறேன்டா போடா. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? உள்ள போய் உள்ள உன் பிள்ளைகளோட உள்ள நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரம் எல்லாவற்றையும் வாத்து நிறைந்தத பக்கத்துல வை. கர்த்தர் செய்யற அற்புதத்தில் உன் பிள்ளைங்கிட்ட சொல்றியா இல்ல உன் கடத்தையே சொல்லுகிறியா? சொல்லுங்களா. யார் யார் பிள்ளைங்கிட்ட கர்த்தர் பத்தி சொல்றீங்க? இப்போ என் பையனை பாரு, அவங்க கிட்ட என் வரலாறையும் சொல்லிட்டேன். அவங்ககிட்ட எங்கள் அப்பா அடிச்சதை உதைச்சதை, ஆமென், ஸ்கூல்லேருந்து இட்டுன்னு வந்ததை அப்பப்போ கொஞ்சம் ஸ்டோரி சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், இதுவும் சொல்லுவேன். போலீஸ் அடிச்சது உதைச்சது, இப்போ நான் எப்படி வாயிறேன், அப்போ நான் எப்படி வாழ்ந்தேன், இன்றைக்கி நான் அதை மறக்க மாட்டேன். நம்ம சொல்கிறோமா அதுமாரி? சொல்லுங்களேன், சொல்கிறோமா? குழந்தை பாவம், நம்ம கஷ்டத்தை போய் அதுக்கிட்டே சொல்கிறது. ஆமே, வாங்கி கொடுத்துட்டு போ, உயிர் வந்தால் கொடுத்துடலாம். இன்னைக்கு சில பேர் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு நாய் கூட வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ஏதோ கர்த்தர் அதுக்கு ஜெபம் பண்ண, அந்த நாயால் வர முடியும். 2 வீட்டில் 2 நாய் இருந்தது. ஒரு வீட்டில் புருஷன் புள்ளைய நாய் வாங்கி வச்சுக்கின்னு பொண்டாட்டியை விடவே இல்லை. தொடர்ந்து ப்ரேயர் பண்ண பார்த்தா நாய் போயிடுச்சு. இன்னொரு வீட்டில் பார்த்தா பிள்ளைக்கு நாய் வாங்கிட்டு அந்த குழந்தை பால் ஊற்றுறதும் பட்டர் கொடுக்குறதும். எங்கள் குழந்தைன்னு கேட்டால் நாய்க்கு பால் டாய்க்கியான், அது பண்ணு விட்டுறாராம். இப்போ எங்கே அது போன வாரம் போய் பார்த்தா நாயே இல்லை அங்கே. கர்த்தருக்கு சோதரம். ஆமென் சொல்லுங்களா. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டு, உள்ளே போய் கதவை பூட்டி வெறும் பாத்திரத்தெல்லாம் என்ன பண்ணுற, உங்கள் வீட்டை நடக்கிறதுலாம் என்ன பாத்திரம் சொல்லுங்களா. ஆனால் அவங்க எதிர்க்க போய் வெறும் பாத்திரம் என்னத, ஆமாம், வெறும் பாத்திரத்தெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டில் உங்கள் பசங்கிட்ட சொல்லி அந்த எண்ணெயை நிரப்பி அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு, ஆண்டவர் செய்கிறதெல்லாம் ஒரு பக்கமாக வைக்கிறீங்களா இல்லை பிள்ளைங்கிட்ட காட்டுறீங்களா? சொல்லுங்களா. கீழே பார்த்தா. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளோட, அப்ப பிள்ளைகளோட ஜெபம் பண்ணமா பண்ணக்கூடாதா? பிள்ளைகளோட சேர்ந்து மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணமா பண்ணக்கூடாதா? பண்ணணும்.
இன்னைக்கு நான் பிள்ளைகளை பார்க்குறேன். பிள்ளைகள் வந்து உண்மையாகவே அவங்க ஜெபம் பண்ண வர்றாங்களோ வரலையோ நம்ம அவங்கள பண்ண வைக்கணும். இப்போ வேணா அவங்க பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு அசட்டை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒரு நாள் வரும்போது அவங்க தான் கர்த்தருக்காக பிரகாசிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்போ சில பிள்ளைகள் நான் பார்க்குறேன், பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த குழந்தை கண்ண மூடாது, அம்மா ஜெபிக்கும். குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுப்பா, குழந்தை நல்லா இருக்கணும்பா, படிக்கணும்பா, இதில் இப்படி இந்த கண்ணை பார்க்கும். குழந்தைய ஆசீர்வதிங்கப்பா ராஜாவே இயேசுவே நம்ம கத்துவோம். இது எப்போ அனுப்புவாங்க? தலையில் இந்த கையை எடுக்க மாட்டாங்களான்னு அது அப்போ தெரியாது. ஒரு நாள் வரும் உனக்கு பஜார்ஜி கிட்ட போய் நிற்ப கடத்துக்கு. ஆமன் சொல்லுங்க. நீ கர்த்தரை மதிச்சு வாழ்ந்தனா நீ மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறவங்கள கர்த்தர் வைப்பாரு. ஆனால் கர்த்தரை நீ மதிக்காத வாழ்ந்துட்டா கடன் கொடுக்குறவங்களா கடன் கடன் கடன். அப்போ அதை தான் இங்கே பார்க்குறோம். அவங்க பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரும் பாத்திரத்தில் வாங்கி ஒரு குடயத்தில் இருக்கிற எண்ணெயை வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, நிரப்புறாங்க. கீழே அந்த பாத்திரம் நிறைந்த பின்பு போதும் 7 அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால் அப்போது இப்போ உங்க கடத்தெல்லாம் கர்த்தர் மாத்துறாருன்னா நீங்க அறிவிப்பீங்களா? சொல்லுங்களா. இப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கெல்லாம் உங்க பேங்க்ல என்ன கடங்குது எல்லாத்துக்கும் நான் ஜெபம் பண்ண போறேன். ஆனால் ஜெப குறிப்பு கொடுத்துருவாங்க. எல்லாம் முடிஞ்சவனே பாஸ்டர் தானே ஜெபம் பண்ணாரு, நாங்களாம் ஜெபம் பண்ணலையா? சும்மா நான் சொல்லிக்கினேன். சில பேர் திட்டுறதுக்குன்னே இருப்பாங்க. ஏமா ஒரு சாட்சி ஒன்று கூட, பாஸ்டர் என் உபவாசம் தான் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வாங்க. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டுக்குது? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். நீங்கள் அறிவிப்பீங்களா? இங்கே சாட்சி கொடுக்க சொல்ல கடன் இல்லாத கர்த்தர் நடத்துகிற கையெல்லாம் ஆடும். இப்படி இன்னும் ஆமென். ஆமாம். அப்புறம் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, உன் கடத்தை தீர்த்து கட்ட போறாரு. தீர்த்து கட்டினா திருப்பணை வாங்குற ஒரு 50,000. நல்லதாக தான் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ எனக்கு. ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம். ஆனால் இதுவாக நான் பார்த்தேன். நான் ஒரு காரியத்தை என் கண்ணார பார்த்தேன். ஆக்சிடென்ட் ஆகி கை காலெல்லாம் வந்து இதுவாகிடுது. ஆமான்னு சொல்லுங்களேன். நான் தான் சொல்கிறேன், நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்துட மாட்டோம். நம்ம வருமானத்துக்கு மிஞ்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கடனை வாங்குறது தப்பு. இவங்க கர்த்தருக்கு பயந்துன்றாங்க, ஆனால் கடன் வாங்குறாங்க. அது இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு பயப்படுறவங்க நீ தான் எங்களுக்கு தரணும். ஆமே. நான் முடிக்க போகிறேன். இங்கே நம்ம பார்க்குறோம், கடத்தை தீர்த்து அது மீந்ததை உன் குடும்பமோ நீயோ ஜீவனம் பண்ணுங்க. உங்களுக்கு கூட கர்த்தர் அதை செய்ய போகிறேன். நான் முடிக்க போகிறேன். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டுக்குது, ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு கடன் கொடுக்குறானா? என்ன வாசனை அது எடுங்க. நீதிமொழிகள் 10:19 வாசிங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தர் கொடுத்தத அவன் கொடுத்தத கர்த்தரை திரும்ப கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ப்ரேயர் பண்ணலாமா? அப்போ நம்ம மத்திய சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டுக்குது ஒரு அதிகாரத்தில், கடன் வாங்குறாங்க. ஒருத்தர் கடன் வாங்குறாரு. ஆமென். ஒருத்தர் 10,000 சோத்திரம். ஒரே ஒரு வாசனை மட்டும் பார்ப்போம். மத்திய சுவிசேஷம். இப்போ தான் உங்கள் பைபிள் எடுத்து பார்க்கணும். நீங்கள் அதை காட்டணும். நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துடணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லையா? மத்திய சுவிசேஷம் சோத்திரம் எடுத்துட்டீங்களா?
18. வாசிங்க, நீங்களே வாசிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் ஆழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே, என்னிடத்தில் பொறுமையாய் இரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். ஆமென். கடனை அவனுக்கு மன்னித்து விட்டார். இப்போ இவர் என்ன பண்றார் பாருங்க, கீழே 28. அப்படியே அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப் பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன்னுடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரர் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரு, கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டார். அவனோ சம்மதியாமல் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவு அவனை காவலில் போடுவித்தார். நடந்தது அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து எல்லாம் அறிவித்தார். அப்பொழுது அவனுடைய ஆண்டவர் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதும் உனக்கு மன்னித்து விட்டேன். ஆமென் சொல்லுங்களா. ஆனா நீ மற்றவங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ற? மன்னிக்க மாட்டியே, விட மாட்டியே அப்படின்னு சொல்றாரு. கீழே 35. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னிக்காமல் போனா பரமபிதா ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் ப்ரேயர் பண்ண போறோம். கடன் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆமா, எல்லாம் காணிக்கை எடுக்கிற நேரம். அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? கடன் வாங்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய செய்வாய். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து. ஏற்ற மழை வருதா இல்லையா? அப்போ வெளியே வருதா பாருங்க மழை. வரோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன், நீ போயிட்டாரு. ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்வா. நீ சொல்லுங்க ஒருத்தருக்கு, நீ கையிட்டு செய்யற வேலைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தில் இருக்கிற பீரோவை தரப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. கடன் வாங்க சொல்லுங்க. நீ கடன் வாங்காத இருப்பாய். ஏமா கையை பிடிச்சி சொல்லுங்க. இந்த கடன் ஆவி ஓட்டம் இங்கிருந்து. நீ கடன் வாங்காத இருப்பாய். காணிக்கை எடுக்கிற நேரம் இப்போ வந்து ஏற்கனவே இருந்த இவங்களை தான் நம்ம நாகரண்யை வந்து எடுக்கிட்டோம். ஏன்னா அவங்க எடுக்கிறவங்க இல்லை. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். என் நாமத்தை மறுத்தளிக்காம என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம். என் நாமத்தை மறுத்தளிக்காம உனக்கு ப்ரேயர் பண்ணலாமா? கையை எப்படி வைங்க. காணிக்கை கையில் காட்டுங்க. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே கர்த்தாவே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு எழுதப்பட்டுக்குது. கொடுத்ததை கர்த்தர் திருப்பி தருவார்னு எழுதப்பட்டுக்குது. இப்போ கூட உம்முடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக கொடுக்குற இந்த காணிக்கை தசன பாவத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, குறிப்பாக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோ என் நாமத்தை மறுத்தளிக்காம கை தட்டுமா?
நீ கை கொண்ட படினாலே, என் வசனத்தை நீ கை கொண்ட படினாலே, இதோ திறந்த வாசல உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். மழை பெய்ய செய்வேன், ஏற்ற காலத்துல தேசத்தில மழை பெய்ய செய்வேன். நீ கைக்கு செய்யற வேலைய ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, நீ கைக்கு செய்யற வேலைய ஆசீர்வதிப்பேன். தமது நல்ல பொக்கிஷ சாலைய வானத்தை தரப்பேன். தமது நல்ல பொக்கிஷ சாலைய வானத்தை தரப்பேன். நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்க மாட்டேன். சொல்லுங்க, ஏந்து நில்லுங்க. வாங்க மாட்டான். நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பா, கடன் வாங்க மாட்டான். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோ என் நாமத்தை மறுத்தொழிப்பான். ஆமென். பிரேயர் பண்ணலாமா? கடன் வாங்குறவங்க தான் இப்போ முதலாவது ஜெபிக்கணும். யார் யார் கடத்தை இப்போ வாங்கினாக்கிறீங்க அவங்க ஜெபிங்க. ஆனால் லோன் அடிக்கிறது திருப்பணும் போகிறது, லோன் அடிக்கிறது திருப்பணும், லோன் திருப்ப. ஆனால் அதுக்கு ஜெபிக்கணும். தவறு தவறு தவறு. நீ இருக்கிற மாதிரி இருந்துட மாட்டேன். தவறு பண்ணக்கூடாது. கர்த்தர் உன்னை உயர்த்துறாரா, கர்த்தர் உன்னை நல்ல நிலைமையில வச்சுன்னுக்கிறாரா, போதும். போதுமானதோட வாழு. இருக்கிறது போதுமானதோட வாழி. உன்னை விட்டு அவர் விலகவும் இல்லை, உன்னை அவர் கைவிடவும் இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு சொன்னாரு. நம்ம ஜெபம் பண்ணலாமா? நீங்க தயவு செய்து கடன் யார் யார் வாங்குறீங்களோ, இல்ல கடன் வாங்கி பொருளை வாங்குவீங்களோ, உங்க வாயில அறிக்கையிடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட இடைப்பட்டுனுக்கிறாரு. வேணாம். நேத்து நான் பார்த்தேன், இது துக்கமா எங்கிட்ட கர்த்தர் இடைப்பட்டாரு. சர்ச்சிலேருந்து கர்த்தர் எங்கிட்ட இடைப்பட்டாரு. கடன் வாங்குறாங்க, கடன் வாங்காத. கடன்காரர்கள் உன் வீட்டுக்கிட்ட வந்து நிக்க போறாங்க. கடன் வாங்காத சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன், ஆலயத்தில் கேட்டேன். ஜெபம் பண்ணலாமா? நீங்க யார் யாரு கடனை வாங்கி தான் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லுவீங்களோ, இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தருவாரு. இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன். உங்க வாயை திறந்து சொல்லுங்க. கடன்ல யார் யார் அகப்பட்டுக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர இங்க வந்திருக்கிறாரு. உங்கள் தேவன் நல்லவர். நீ பயப்படாத. உன்னோட கூட இருக்கிற தேவன் உயிர் உள்ளவர். அவர் மரிக்கல, மரித்த 3வது நாள் உயிரோடு எழுந்து உன் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவர். ஒரு ஜெபம் பண்ணுவோம். தயவு செய்து பிரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே, இது கடன் தேவையில்லாத எந்த பேங்க்ல இருந்து கூட நம்மள கடன்கார ஆக்கிறதுக்கு பிசாசு இருக்கலாம். இன்னைக்கு பல பேங்க்ல கடன் தராங்க, கடத்துக்காக போன் பண்றாங்க, நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. எங்க ஏசப்பா எங்க கூட இருக்கிறாரு. நாங்க கடன் வாங்கி தான் இந்த பொருளை வாங்கணும், கடன் வாங்கி தான் இந்த வீடை வாங்கணும், கடன் வாங்கி தான் இந்த நிலத்தை வாங்கணும். வேணாம், போதும் போதும் ஏசப்பா. எங்களுக்கு கடன்காரங்களோட நின்னது போதும், கடத்துல கஷ்டப்பட்டது போதும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். யாரோடு கர்த்தர் இடைப்பட்டாரு? ஹல்லேலூயா. யாரோடு கர்த்தர் இடைப்பட்டாரு? அப்படியா நம்ம உண்மையாகவே இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படியே கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யணும். நம்ம இங்கே யாரும் கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது. எதெல்னா ஒன்று நம்ம சிக்கியிருப்போம். கர்த்தரை நம்மளை மீட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக காணிக்காக தரிசன பாகத்துக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த நாளில் உண்மையாகவே இந்த கடன்லேருந்து தேவன் நம்மளை மீட்கணும். அதுக்காக ஜெபிப்போம். இயேசுவே நன்றி செலுத்துகிறோம்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீ கொடுத்த ஆராதனைக்காக, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாக கடன் பட்டவன் எப்படி மன இறங்கி அந்த எஜமான் அந்த ஆண்டவன் மன இறங்கி மன்னிச்சு அவன் கடத்தெல்லாம் ஆண்டவரை மன்னிச்சு விட்டதை போல, ஆனால் அவனும் மன்னிக்காத போயிட்டான சாமி. இது போல் எங்களோட கடன்லாம் கூட மன்னிங்கப்பா.
நாங்கள் வாங்கியிருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கிற என்னென்ன கடலில் எந்தெந்த விதத்தில் அப்பா சிக்கி இருக்கிறோமோ கர்த்தர் ஒவ்வொருத்தரை தயவா நீ மன்னித்து இனி வாங்காதபடி கொடுக்குறவங்களா மாறத்தக்கதான ஆசீர்வாதத்தை எங்கள் வீடுகளில் வைங்க சாமி, எங்கள் கரங்களை வைங்க சாமி, எங்கள் குடும்பங்களை வைங்க சாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார்னு எழுதியிருக்குதப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் வீடுகளில் வந்துச்சுன்னா வேதனை வராதுப்பா, வேதனை வராதே சாமி. அந்த ஆசீர்வாதம் எங்கள் வீடுகளில் வரட்டும்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரட்டும்பா. ஐஸ்வர்யத்தையும் வெள்ளியும் பொண்ணும் உம்முடையதாக இருக்குது ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கூட யாரும் எங்களை ஆள விடாதீங்கப்பா. கடங்காரங்க எங்களை ஆளக்கூடாது சாமி, நாங்கள் தான்ப்பா ஆளணும். ஆண்டவர் இந்த பூமி உம்முடையதப்பா, வானம் உம்முடையது சாமி. நாங்கள் ஆளத்தக்கதாக எங்களை விட்டு கொடுக்க கர்த்தாவே நீ கிரியை செய்யணும்பா. கடத்தில் என்னென்ன விதத்தில் அது சத்துரு சிக்க பண்ணுறானோ அதிலிருந்து மீட்டு வர முடியாதபடி எந்தெந்த விதத்தில் தடுத்து ஆண்டவரை செயல்படுறானோ அந்த கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகப்பட்டு போகட்டும்பா, நிர்மூலமாகப்பட்டு போகட்டும்பா. விசேஷமாக உங்கள் ரத்தத்தை இந்த நாளில் நாங்கள் தெளிக்கிறோம். வட்டிக்கு மேலே வட்டி வாங்கின்னு தொடர்ந்து அதில் மேற்கொண்டு வெளியே வர முடியாதபடி எந்தெந்த விதத்தில் கண்ணீரோடு துக்கத்தோட அவமானத்தை ஆண்டவர் வேதனையை யாராரு சகித்து கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தாவே இந்த நாளில் நீ இறங்கணும், இந்த நாளில் நீ மனம் இறங்கணும், இந்த நாளில் நீ மனம் இறங்கணும். இப்படி அற்புதத்தை எப்படி நான் நிகழ பண்ணுங்க, இப்படி அதிசயத்தை நிகழ பண்ணுங்க. இந்த யூடியூப் பார்க்குற ஜனங்களை கூட யாராரு கடத்தில் சிக்கிக்கொண்டு யாராரு கஷ்டத்தில் நிலைமையில கடந்து போகிறாங்களோ கர்த்தர் அதெல்லாம் நீ மாற்றின ராஜா, நீங்கள் விடுதலை ஆக்குங்கப்பா. அன்னைக்கு எப்படி எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்க 430 வருஷமும் கஷ்டப்பட்டவங்களை கர்த்தர் மீட்டிங்கிலோ, ஒடுக்கப்பட்டவங்களை மீட்டிங்கிலையோ, ஆண்டவரை கடன் பட்டவங்களை மீட்டிங்களோ அதை போல நீ மீட்டுக்கொள்ளுங்க சாமி. உங்களோட கரத்தில் வந்த இந்த காலை வேலையில் கூட ஆராதனைக்கு வந்த எந்தெந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியாதப்பா. அவர்களோட மனது தான், அவர்களோட குடும்பங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும் சாமி. நீங்கள் இறங்கி அற்புதத்தை செய்ய உங்களால் முடியும் கர்த்தாவே. நீங்கள் ஒரு விஷயம் கூட ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிற தெய்வம். ஒரு சகோதரர் கூட 32 லட்சம் கடத்துக்காக ஜெபிக்கும் போது எத்தனை நாட்கள் வீடுகளில் அவர் பதங்கி இருந்தார். ஜெபம் பண்ணும் போது கர்த்தருடைய மகிமை அந்த வீடுகளை இறங்கி கர்த்தர் அற்புதம் செய்து அவரால் சொல்ல முடியலையப்பா. அந்த 32 லட்சத்தையும் அடைச்சு அப்படியே தீர்ந்து உங்க நாமத்தை அவர் வந்து மகிமைப்படுத்தினாரு. அதை போல இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி அந்த கடன் அத்தனை முழுவதும் மாறத்தக்கதாக நீங்க ஆசீர்வாதத்தை வைத்துட்டோம். மீண்டும் அவர்களுடைய எண்ணங்கள் வேற வேற திசையில திருப்பி வேற வேற எண்ணங்களுக்குள்ள கொண்டு போய் வேற வேற எண்ணத்துக்குள்ள கொண்டு போய் அவர்களை நிரப்பி கடனுக்குள்ள மாற்ற என்னென்ன சத்துரு அவர்களை ஐடியாக்குள்ள கொடுத்து அவர்களை எண்ணத்தை சிதறடிக்க பார்க்கறானோ அந்த தீய சக்தியின் கிரிகள் எல்லாம் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால சங்கீதம் 52:5 படி அது நிர்மூலமாகப்பட்டு போகட்டும்பா. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இறங்கி கிரியை செய்யப்பட்டுக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட குறிப்பாக அந்த சபையாரோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்க சொல்லணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாரா.